அரிக்கமேடு தற்போது சுற்றுலாத்தலமாக இருக்கிற இந்த இடம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. அதை பற்றி தேடி பிடிக்கும்போது பல சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சது. அதை சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் புதுச்சேரியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அரியாங்குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற காக்காயன் தோப்பு அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அரிக்கமேடு இந்த இடத்தை பற்றின முதல் குறிப்பு ஆங்கிலேயர் காலத்திலே தொடங்கிடுச்சிங்க. ஆங்கிலேயர் காலத்திலேயே இதனை ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த அரசு இதை ஒரு தொல்லியல் தலமாக அறிவித்து இதை ஆராய்ச்சி செய்ய தொடங்குறாங்க. அதன் பிறகு பல தரப்பு ஆட்கள் இந்த இடத்தை ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. அதில் பல்வேறு விதமான பொருட்களும் இது ஒரு துறைமுகமாக இருந்ததுக்கு உண்டான சாட்சிகளும் கிடைச்சிருக்குது. வீலர் அப்படிங்கிற ஒரு 1945லையும் ஜூன் மேரி காசல் ஆகியோர் 1947 1950 வரையிலான அகழ்வாராய்ச்சியில் முடிவில் பலவிதமான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆம்போரே அரேட்டின் பாத்திரங்கள், ரோமானிய விளக்குகள், கண்ணாடி பொருட்கள், கண்ணாடி மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்களால் செய்யப்பட்ட மணிகள், இந்தோ பசிபிக் மணிகள் இதெல்லாமே கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் ரத்தினங்களும் கிடைக்கப்பட்டிருக்கு. அரிக்கமேடு துறைமுகத்தின் பயன்பாட்டு காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டு வரை இருந்திருக்கலாம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்களுக்கும் கிரேக்க ரோமானியர்களுக்கும் ஒரு பாலமாக அமைந்த மிகப்பெரிய துறைமுகமான இந்த இடம் தற்போது ஒரு சுற்றுலாத்தலமாக இயங்கி வருது.